ஏங்க தயவு செஞ்சு உங்க கார்ல இந்த தவற பண்ணாதீங்க. இந்த பாருங்க, இந்த மாருதி எஸ்கிராஸ்ல இந்த கூலண்ட் ஊத்துறோம் பாத்தீங்களா டேங்க், இந்த ரிசர்வர் டேங்க்ல ஆயில் வந்திருக்குது. கஸ்டமர் என்ன பண்றாரு, நம்ம போறப்ப பாத்துக்கலாம், ஆயில் தானே வந்திருக்கு, ஆயில் குறைஞ்சுன்னா டாப் அப் பண்ணி ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் ஓட்டக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஆயில் வந்துச்சுன்னா காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆயில் கூலர் டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும்தான் இந்த டேங்குக்கு ரேடியேட்டருக்கு வந்து ஆயில் வரும். இப்படி ரேடியேட்டருக்கு ஆயில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபுல்லா பிளாக் ஆயிரும். ரேடியேட்டர் ஃபுல்லா அடப்பாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கூலண்ட் சர்க்குலேஷனே ஆகாது. அதாவது இன்ஜினுக்கும் ரேடியேட்டருக்கும் கூலண்ட் சர்க்குலேஷனே இல்லாம ஹெட் கேஸ்கெட் போறது, இன்ஜின் சீஸ் ஆறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துடும். தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உடனே நியரஸ்ட் கேரேஜ் கொண்டு போயிட்டு ஆயில் கூலரை சேஞ்ச் பண்ணுங்க, சரியாயிரும். அதாவது டீசல் வெஹிக்கல்ல மேக்ஸிமம் பெட்ரோல் வெஹிக்கல்ல ஆயில் கூலர் வராது. அதே மாதிரி இந்த ஆயில் கூலர் போறது காரணம் என்ன அப்படின்னா, நீங்க கூலண்ட ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதது. அதாவது நீங்க கூலண்ட் மாத்திடுவீங்க, ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கூலண்ட் தான் மாத்திட்டோமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. கூலண்ட் வந்து அது தன்மை போயிருச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்கஸ் மாதிரி ஆகி அது பிளாக் ஆகி இந்த ஆயில் கூலர் போயிடும், சீக்கிரமா போயிடும். அதே மாதிரி நீங்க கூலண்ட் வந்து ரெடி மிக்ஸ்ல இருக்க கூலண்ட் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கூலண்ட வந்து தண்ணி கலந்து ஊத்துற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து டிஸ்டில் வாட்டர் ஊத்திக்கங்க. அப்படி இல்லாட்டி குடிக்கிற தண்ணி ஊத்துங்க. ஊத்துனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. தயவு செஞ்சு இந்த தவற பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.